புகாரியில 744வது செய்தி. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீரை கட்டியதும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்னர் அமைதியாக இருப்பார். எல்லாருக்கும் தெரியும் என்ன ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிற போதும் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், பி அபி உம்மி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவதற்கு முன்னர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீர்களே, அதுக்கு இடையில் நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள்? அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஓதுகின்ற பிரார்த்தனை. தொழுகையில முதலாவது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னதும் அல்லாஹ் கிட்ட கேட்ட பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ஹத்தாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக். யா அல்லாஹ், கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அது போன்று எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் நீ தூரத்தை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹும்ம பாஇத் பைனி வபைன ஹத்தாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். கிழக்கும் மேற்கும் எவ்வளவு தொலைவு தூரமாக இருக்கிறதோ அதே போல எனக்கும் நான் செய்த பாவத்துக்கும் தொலைவு தூரத்தை யா அல்லாஹ் நீ ஏற்படுத்துவாயாக. அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹத்தாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ். யா அல்லாஹ், வெள்ளை ஆடையினாலும் வெள்ளை ஆடையை அழுக்கில் இருந்து நீ சுத்தப்படுத்துவதை போல என்னையும் என் பாவத்தில் இருந்து நீ தூய்மைப்படுத்துவாயாக, சுத்தப்படுத்துவாயாக. பிரார்த்தனை. அடுத்தது, அல்லாஹும்ம ஹுசில் ஹத்தாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை எல்லாம் தண்ணீரினாலும் பனிக்கட்டியினாலும் ஆழம் கட்டியினாலும் நீ கழுகி துப்புரவாக்கி விடுவாயாக. இதை ஓதுற நேரத்துல கண்கள் கலங்கோடுமே. அர்த்தங்களும் இந்த துஆவின் யதார்த்தங்களும் ஒரு மனிதனுக்கு புரிந்தால் அவன் தக்பீர் கட்டியதும் இந்த பிரார்த்தனை தானாக தன்னுடைய நாவில் உச்சரிக்க ஆரம்பிக்கும்.